121 minus 244, 158 plus 121. Answer is? 279. Great, 279 is correct. एक और करो. 265 plus 134 minus 399, 158 minus 147. Answer is? 011. 011, 11 is correct. अब आप multiplication करो, ठीक है? 75 multiplied by 5. Answer is? 375. एक और करो. 46 multiplied by 8. 368. 99 multiplied by 9. 891. एक और करो. 84 multiplied by 6. 504. बहुत अच्छा, excellent. तेज करोगे? रेडी? चलो. 71 plus 21 minus 92 plus 53 plus 21 plus 25 minus 89. Answer is? 10. 10 is correct. 46 plus 22 minus 67. 57 plus 12 minus 70. 44 plus 45. Answer is? 89. बहुत अच्छा. 28 plus 22 plus again 22. Once again plus 22 minus 34 minus 50. 11. 17. Answer is? 38. 38 is correct. बहुत अच्छा. இந்த குழந்தையை பார்த்தீங்களா, காற்றுலையே கணக்கு போட்டுட்ருக்கு. இது எப்படி இந்த குழந்தையால் இப்படி பண்ண முடியுது அப்படின்னாக்கா, அந்த குழந்தையோட பிரெயின் வந்து ஒரு கற்பனை பண்ணி, ஒரு இமேஜ் பண்ணி, ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் போல் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து PSAT அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். PSATனா என்ன? ப்ரிலிமினரி ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இது வந்து ஒரு பிரெயின் ஏரியாவில் செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட் இது. இந்த PSAT ஸ்கோர் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ எந்த குழந்தைக்கு இந்த PSAT ஸ்கோர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த குழந்தையால் இந்த மாதிரி கற்பனை பண்ணி ஒரு மனசுக்குள்ளேயே சொல்கிற கணக்குகளை ஸ்கேன் பண்ணி கரெக்டான ஆன்சரை இம்மிடியட்டாக அதில் கொடுக்க முடியும் அப்படின்னு நிறைய ரிசர்ச்சஸ் வந்து சொல்லுது. இது எப்படி செயல்படுது அப்படின்னு கேட்டாக்கா, லெஃப்ட் சைடு இருக்கிற பிரெயின் இருக்கு இல்லையா, அது லெஃப்ட் சப்ரா மார்ஜினல் கைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பைலேட்ரல் ஆன்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதிகளால் இந்த PSAT அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்டோட ஸ்கோர் வந்து அந்த குழந்தைக்கு அதிகப்படியாக அது இருக்கிறதுனால அந்த குழந்தையால் ஈஸியாக ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் போல் செயல்பட்டு அதை ஈஸியாக வந்து உடனடியாக அதோடைய ஸ்கோரை வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குழந்தை மட்டும் கிடையாது, இதே போல் நிறைய குழந்தைகளால் செய்ய முடியும். ஏன் சில குழந்தைகளால் மட்டும் இதை செய்ய முடியல அப்படின்னாக்கா, இதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த PSAT ஸ்கோர் வந்து இந்த குழந்தைங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இது வந்து இந்த ரைட் சைட் சப்ரா மார்ஜினல் கைரஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஆக்டிவாக இருக்கிறதுனாலையும் இந்த மேக்ஸோட அபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ இதை பற்றிய லிங்க்கை வந்து நான் வந்து வீடியோ கீழே கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெளிவாக உங்களுக்கு புரியும். ஸோ பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் குழந்தைங்க சரியாக மேக்ஸ் வந்து பண்ண முடியல, இல்லை மேக்ஸில் சரியாக மார்க் வாங்கலை அப்படின்னாக்கா, அந்த குழந்தைங்கள நீங்கள் அடிக்கிறது, திட்டுறது, மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணுறது, மட்டம் தட்டுறது, இல்லை அந்த குழந்தைகளை போட்டு ஃபோர்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாமல் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, இது ஒரு வகையான அபிலிட்டி, இது ஒரு வகையான திறமை, இது ஒரு வகையான ஸ்கில்லு, இது பிரெயின்லேருந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இது குழந்தைங்கலேருந்து குழந்தைங்க வித்தியாசமானது. ஸோ உங்கள் குழந்தைங்க மேக்ஸ் போடலை, மேக்ஸில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, மேக்ஸில் நிறைய ஸ்கோர் பண்ணலை அப்படின்னாக்கா உங்கள் குழந்தைங்க அறிவு கம்மியான குழந்தைங்களாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் குழந்தைங்க மற்ற விஷயங்களில் ரொம்ப திறமையாகவும் ரொம்ப அதீத புத்திசாலித்தனமாகவும் செயல்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தையோட திறமை என்னென்னு கண்டுபிடிச்சி அதை நீங்கள் செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த PSAT நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா தொடர்ச்சியான ட்ரைனிங் மூலமாக நம்ம வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியும் ரிசர்ச்சஸ் சொல்லுது. ஸோ இது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.